ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு நாள் எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை. லதா மங்கேஷ்கர், பாரத் ரத்னா லதா மங்கேஷ்கர் அவரோட கோடான கோடி ரசிகர்களுக்கும், நம் நடிகர் திலகத்தின் நண்பர்கள், ரசிகர்கள், நம்ம குடும்பத்தினர் அனைவருக்கும் ரொம்ப ஒரு சேட் டே இன்றைக்கி. அவ்வளோ வருஷம் ஒரு ஈரா ஏற்கனவே சொன்னாங்க, நடிகர் திலகம் போனப்போ ஒரு ஈரா முடிஞ்சது மாதிரி இதுவும் ஒரு சகாப்தம். புத்தகத்தில் படிக்கணுன்னா சகாப்தம் முடிஞ்சு, சாப்டர் முடிஞ்சிச்சு, ஈரா முடிஞ்சு. பட் தொடரும் அவங்க ரெண்டு பேரும், நடிகர் திலகம் பேரும் பாரத் ரத்னா லதா மங்கேஷ்கர் பேரும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். மக்கள் நினைவில் ரெண்டு பேரும் தொடர்ந்து வாழ்வாங்க. சிவாஜி ஐயாவுக்கும் லதா மங்கேஷ்கர் அவங்க நடிகர் திலகம் நம்ம குடும்பத்துக்கும் அவங்க தீதின்னு தான் கூப்பிடுவோம் நம்ம அவங்கள. ஸோ தீதினே சொல்லிட்டேன். ஸோ தீதி குடும்பத்துக்கும் 1960 ஃப்ரெண்ட்ஷிப். 1960 60 இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவமன்னிப்பு படம் பார்த்துட்டு குடும்பம் பூரா இங்கே வந்தாங்க. ஏன்னா அவங்க அவர் பார்க்குறதுக்கு அவங்க மறைந்த தீனாநாத் மங்கேஷ்கர் மாதிரி அவர் இருக்கிறாரு, அது மாதிரி நடிக்கிறான்னு சொல்லி அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ட்ராமா, அவர் ட்ராமாலாம் பார்ப்பாங்க. எல்லா படமும் அங்கே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பாம்பேயில் ரிலீஸ் ஆச்சுன்னா போய் பார்த்துடுவாங்க. அப்புறம் அப்படியே கனெக்ஷன், நம்ம கூட ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஆகிட்டே இருந்தாங்க. அப்பா இருக்கிற வரைக்கும் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் இங்கே ஏதாவது ரெக்கார்டிங்லாம் வந்தால் கூட இங்கே சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பாடு போவோம். அப்படி தொடர்ந்து நம்மளும் அங்கே போகும்போதெல்லாம் போய் அவங்கள மீட் பண்ணிகிட்டு இருந்தோம். தொடர்ந்து ஒரு மாதம் 2 மாதத்து வரைக்கும் மாதம் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பா மறைஞ்சதுக்கப்புறம், அம்மா போனதுக்கப்புறம் எங்கள் கூட டச்சில் இருந்துகிட்டே இருந்தாங்க. இந்த 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 டேயில் அவங்களோட உங்களுக்கான மறக்க முடியாத நினைவுகளை அது நிறைய இருக்குது. அது ஏன்னா இந்த வீட்டில் விருந்தோம்பல் அவங்களுக்கு நடந்திருக்கு. அது இங்கே இதே ஹாலில் நான் ஒரு பாட்டு நல்லா இருக்குப்பான்னு சொல்லி அந்த பாட்டை பாடினாங்க. அப்படியே அம்மா அப்பாவுக்கு நான் சொன்ன ஒரு நல்ல பாட்டு இருக்குன்னு, புதுசாக பாடின பாட்டு. அப்பா அந்த படம் பார்க்கல, அதுக்கு நிறைய வாட்டி வந்திருக்காங்க. ஐ மீன் என்ன, திருப்பி நான் அதே சொல்லிகிட்டே இருக்கேன். அடிக்கடி தான் வருவாங்க. வரும்போது நல்ல ஷி லைக்ஸ் குட் ஃபுட். அதுவும் நம்ம சவுத் இண்டியன் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நம்ம வெரைட்டி ஸ்டைலில், அது தஞ்சாவூர் ஸ்டைலில் எப்படி குக் பண்ணணுன்னு அதை குக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய, அப்பா போனதுக்கப்புறம் அப்புறம் அம்மா போனதுக்கப்புறம் அவங்களும் ரொம்ப அதை மனசில் எடுத்துட்டாங்க. இப்போ கடைசி வாட்டி பேசும்போது கூட சொன்னாங்க, ராமு, அண்ணா இஸ் இன் மீ, அண்ணா இஸ் வித் மீ. எனக்குள்ளே தான் இருக்கார், என் நினைவில் தான் இருக்கார். அதால் அண்ணா இஸ் ஆல்வேஸ் வித் மீ. அதான் அவங்க அப்பாவை பற்றி என்கிட்ட பேசினது கடைசியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திரைத்துறையின் சகாப்தம் ஒரு ஏரா சிவாஜி ஐயா எப்படி மறைவோ அதே மாதிரி இன்றைக்கி லதா மங்கேஷ்கரோட மறைவு. இது போன்ற மறைவு ஒவ்வொரு பாடங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு அட்வைஸ் பண்ணுறது, எனக்கு என்னென்னா, ரொம்ப நமக்கு பிரியமானவங்க இப்படி திடீர்னு போகும்போது அப்புறம் நினைப்போம் சில விஷயங்கள் சொல்லி கட்டி. ஸோ யாரெல்லாம் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும், வயசானவங்கள சிறு வயசு எல்லாத்துக்கிட்டையும் க்ளோஸாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த மெமரிஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கும். இது மாதிரி ஒரு மெமரிஸ் தான் வி லிவ் வித். இவங்க என்ன பேசினாங்க, என்ன நம்ம கூட எப்படி அவங்க உட்காந்து பழகுனாங்க, இதுதான் நம்ம கேரி பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் எல்லோரும் எல்லாத்துக்கூடையும் பேசிக்கிட்டு அந்த மெமரிஸை கேரி பண்ணணும், அவ்வளோதான். வேறு ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு சே. சிவாஜி ஐயா எப்படி ஒரு சகாப்தமோ அவங்கள்ட்ட லதா மங்கேஷ்கர் வியந்து பார்த்த விஷயங்கள், அவங்க அவங்க சாங்ஸ் மியூசிக் எப்படி அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸுன்னு அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க பாட்டு, எனக்கு நிறையா பாட்டு பிடிக்கும். பட் ஒரு பாட்டு நாட்டுக்காக நம்ம பாதுகாப்பு மக்களுக்காக அவர் பாடினாங்க. அந்த ஏ மேரே வத்தன் கே லோகோ. நான் 2 கான்சர்ட் அவங்களது லைவாக அட்டென்ட் பண்ணியிருக்கேன்.
ஒன்று பாம்பேயில், ஒன்று பூனாவில். கடைசியாக அவங்க பண்ண கான்சர்ட் ஐ திங்க் பூனாவில் அது போயிருந்தோம். அப்போது அவங்க அந்த பாட்டு பாடும்போது எல்லா பாட்டு பாடும் கை தட்டுறாங்க, சில பாட்டு கேட்குறோம். பட் அந்த ஒரு பாட்டு பாடும்போது திரும்பி பார்த்தோன்னா எல்லோரும் மக்கள் பூரா அழுகுறாங்க. கண்ணு கெட்டின தூரம், ஏன்னா அவங்க ஒரு 500-1000 பேர் கண்ணு கெட்டின தூரம். கூட்டம் வந்து 30,000 அந்த ஒரு பாம்பேயில் வந்து கிட்டத்தட்ட 40,000 பேர் இருந்தாங்க. பூனா அதில் கிட்டத்தட்ட 10,000 பேர் இருந்தாங்க. பட் கண்ணு கெட்டின தூரம் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்து, ஏன்னா ஒரு வாட்டி அதுக்கு தான் பார்த்தேன், ஏன்னா எனக்கே அழுக வருது. இப்போ திரும்பி பார்த்தோன்னா எல்லோரும் அழுகுறாங்க. அந்த பாட்டு வந்து அப்படியே எல்லாருக்கும் மனசில் அப்படியே ஊறிடுச்சு. அது நாட்டுக்காக பாடின பாட்டு.